நன்றி. உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருப்பது பஸ்டோடைய பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது எலிவர்ட் யோகா 204வது அங்கத்துடன். இன்று 2/11/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2026 ஐப்பசி 16ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி இன்றைய குரல். அதிகாரம் 2 வான் சிறப்பு. குரல் 11. வான்வென்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரப் பாற்று என்ற திருக்குறளுடனும் இன்றைய பழமொழி இளம் கன்று பயமறியாது என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணையவிருந்தது எலிவர்ட் யோகா 204வது அங்கத்துடன். உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். உற்சாகமா இருக்கிறீங்களா எல்லோரும்? விளையாடுகளை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். இளையவர்களை காணவில்லை. நான் உடை மாற்றி வர போய்விட்டார்கள். வரும் வரையும் வருகின்ற சனிக்கிழமை எல்லோரும் வரைந்திருப்பீர்கள். வருகிற சனிக்கிழமை 8ஆம் தேதி மாலை யூகே நேரம் 2 மணி அளவில், ஐரோப்பிய நேரம் 3 மணி அளவில் எங்களுடைய இளையோர் யோகா சிறப்பு பொன்மாலை பொழுது 200 அதனை நாங்கள் சிறப்பித்துக் கொள்ளும் முகமாக ஒரு நிகழ்வாக செய்ய இருக்கிறோம். பலர் இணைவதாகவும் என்னென்ன நிகழ்வுகள் இருக்க போறீங்கள் என்றதையும் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். உற்சாகமாக எல்லோரையும் வரவேற்றுக் கொள்கிறோம். அழகான ஒரு நிகழ்வா தவிர்த்து அதனை வழங்க வேண்டும், ஒரு பதிவாக்க வேண்டும் என்றது என்னுடைய விருப்பம். இணைந்து சிறப்பிக்கிற எல்லோரையும் இன்று நேரலை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் அல்லது முன்னைய காலங்கள்ல பலகி இளையோர் யோகாவில் இணைந்து விடைபெற்றவர்கள் கூட நிச்சயம் நீங்க இணைந்து சிறப்பிக்கலாம். அறியத்தாரிலும் நீங்கள் வந்து அன்றைய தினம் எங்களுடைய பாம்பு நிகழ்வுல கலந்து கொண்டாலே சிறப்பா இருக்கும். அன்போடு எல்லோரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். இளையவர்கள் அபிராமி அறிஞ்சிருந்தீங்களா? இளையோர் யோகா பொன்மாலை பொழுது நன்றி அபிராமி. நிச்சயமாக இணைந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தை ஒதுக்கி வர வேண்டும் என்றது விருப்பம். அதிகமாக 1-1.5 மணித்தியாலத்துக்குள்ள முடிக்க வேண்டும் என்றதான் என்னுடைய திட்டமாக இருக்கிறது. பெரிதாக போகாமல் சின்னதாக கொண்டு போக வேண்டும் என்றது. அரிய தாரங்கள் அபிராமி ஒருமுறை பேசுங்கள். தரணிகா அறிந்திருந்த நீங்க தானே இளையோர் யோகா பொன்மாலை பொழுது கை இப்படி பார்த்திருந்தேன். ஒரு சிறு குறிப்பு நவம்பர் மாத உலக உன்னதர் நாளில் என்றுதான் வேற நீங்க உங்களுடைய எழுதினது இப்ப பாக்கணும். அதுல வேற இல்ல உன்னதர்களை நினைவிருத்தி என்று போட்டிருந்தேன். காண இல்ல, அப்படி இல்ல. உங்களுக்கு சரி, பிரச்சனை இல்லை. அப்ப பிறகு ஒரு கதை திருத்திக் கொள்ளுங்க. ஏண்டா ஒவ்வொரு 8ஆம் தேதியும் உலக உன்னதர்கள் தினம். அவை அந்த வடிவத்துல பாக்குற போது அன்றைய தினத்தில் வருவதனால் அதை அப்படியே எடுத்தாடுவோம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. நீங்க பார்த்திருந்தீங்களா இளையோர் யோகா வரும் சனிக்கிழமை? நிச்சயமாக பார்த்திருப்பீங்கன்னு வாழ்த்துக்கள். நீங்களும் பார்த்திருப்பீங்கள். இணைந்து கொள்ள வேண்டும். என்பது ஒரு முறை பேசுகிறீர்கள் அல்லது என்னுடன் குரல் பதிவின் மூலம் இணைஞ்சு கொள்ளுவோம். உங்களையும் என்பது வரவேற்று மாணவர்கள் இணைஞ்சிட்டீங்களா? சரி, உற்சாகமான வணக்கம். ஜியானடேசன் அவர்களுக்கும் செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும் சுவாதினி ஸ்ரீதரன் அவர்களும் இணைஞ்சிருக்கிறீங்க. உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். இப்ப நாங்க பயிற்சிக்குள்ள போகலாம். இப்ப பயிற்சிக்குள்ள போறதுக்கு முதல் ஒரே ஒரு விஷயம் தான். நல்லா தூர தள்ளி வையுங்க. வீடியோவை தள்ளி வச்சுட்டு நீங்க தூர தள்ளி நின்று போய் செய்ய வேணும். அது எல்லாருக்கும் தெரியும் எழுதுக்கு அப்படி என்று. எவ்வளவுக்கு பெரிய தோப்லாசா உடம்பு போட முடியுமோ போட்டுக்கொள்ளும். மற்றது விழுந்து போடாம கவனமா மெதுவா பார்த்து செய்ய வேண்டும். இன்னும் ஒன்று தலைய கூட்டி கட்டிட வேண்டும். இல்லைன்னா உங்களுக்கு அது முன்னுக்கு வந்து எப்படியாவது இடையூறு விளைவிக்கும். மற்றது இறுக்கமான உடம்பு போட்டோம்னா இந்த ஆசனங்கள், இந்த பயிற்சிகள் கைகளை தூக்கி அசைச்சு செய்ய முடியாது. அதே நேரம் நிறைய சாப்பிட்டு தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு சொன்னாலும் எங்களுக்கு அது சில ஒவ்வாமைகளை கொண்டு வந்துடும். சக்தி வர பார்க்கும், தலையை சுத்தம், அது மாதிரி இருக்கும். அதே நேரம் கொஞ்சம் பயிற்சியை கூட செய்து போட்டு நாங்க போய் சாப்பிட்டாலும் கூடாது. அந்த சில பயிற்சிகள்ல மிக கவனமா இருக்க வேண்டும். அந்த விடயங்களை செய்வீங்கன்னு கேட்டு வீடியோ இந்த ஆசனம் செய்யும் போதுதான் மிக முக்கியமா நாங்க பின்னுக்கு நல்லா தள்ளிடும் போது அது எனக்கு தெரியாட்டும் பரவாயில்லை. நீங்க தூர தள்ளினா சரி. எது கேள்வி இருந்தா கூட பொத்தி பிடிக்கிறதா, விரிக்கிறதா, இருக்கிறதா, கால நேர வைக்கிறதா இருந்தாலும் முடிஞ்ச அளவு நாங்க செய்து அல்ல சரியா சொல்றதுக்கு முயற்சி செய்வோம். அல்லது யாராவது ஒரு ஆள் சரியா செய்யறவர்களை கொண்டு செய்விச்சு காண்பிச்சு அந்த முறையை பின்பற்ற வைக்கலாம். சரிதானே? சரி, இப்ப நாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நல்லா பின்னுக்கு தள்ளி இருந்து இளையோர் யோகா அங்கம் 204 இணைய வந்திருக்கிற எல்லோரையும் அன்போட வரவேற்று கண்களை மூடி நிமிந்திருந்து எங்களோட உடலை தயார்படுத்திக் கொள்வோம். அழகா இந்த நாள் விடிஞ்சிருக்கு. இன்று நவம்பர் 2ஆம் தேதி. இந்த ஒவ்வொரு நாள்லையும்
அழகா வெளியுது. அழகான நாட்களை அழகான பதிவாக இருக்கணும்டா எங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் நல்ல உற்சாகமா இருந்தா தான் அது நாங்க அந்த நாளை நல்லா அனுபவிக்கலாம். அந்த நாளுக்குரிய வேலைகளை நாங்க எல்லாம் செய்யலாம். அப்படி ஒரு நாளை அனுபவிக்க நான் செய்யற இந்த 20 நிமிட பயிற்சியை எனக்கு நல்ல துணையா இருக்க வேண்டும். அது என்னுடைய உடலுக்கு நல்ல ஒத்து வர வேண்டும். என்னால முடிஞ்ச அளவு பயிற்சிகளை தான் செய்ய போறேன்னு சொல்லி ஒவ்வொரு எங்களுடைய அங்கங்களையும் நினைத்து அந்த பயிற்சிகளை செய்யறதுக்கு அது எனக்கு ஒத்துழைப்பு தர வேணும். அந்த உற்சாகத்தை கொடுத்து கொள்ளணும். சின்ன பயிற்சி செய்ய போறீங்க, அதுக்கான பக்கங்களை கண்களை மூடி நிமிர்ந்திருந்து நிறைய மூச்சு உள்ளுக்கு எடுத்து அப்படியே ஆறுதலா வெளியில வர்றதுதான் இந்த பயிற்சி. உங்களுடைய வார்த்தைகளுடைய உங்களோட மனதோட பேசுற நேரம் தான் இது நீங்கள் எப்படி செய்யலாம்? மடியில இப்படி கைய வச்சிருக்கலாம், அல்லது சின்முத்திரை இப்படி பிடிச்சு இப்படி வச்சிருக்கலாம். உள்ளந்தண்டை நிமித்தி கழுத்தை மடிக்காம நிமிர்ந்து இருக்கிறது. சரி, இதுதான் இந்த ஆரம்ப பயிற்சியா இருக்கு. நன்றி. இப்ப நாங்க இப்போ உங்களை எழுப்பி கைகால நல்லா உதறி ஆடி தள்ளி இதண்டி விட போறோம். வீடியோக்களை சரியா செட் பண்ணுங்க, தூர வச்சு கொள்ளுங்க. எல்லா தூரம் தள்ளி வச்சுட்டு எவ்வளவு எங்களால முடியுமோ அவ்வளவு கைகளை உதறி ஓடி ஒரு விஷம் 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 எல்லாம் செய்து நல்லா காலை அகலமா விரிச்சு முன்ன குதிரை பின்ன குதிரை இந்த கை அந்த மணிக்கட்டில இருந்து அது நல்லா ஒரு உதறிட்டு நல்லா பின்ன கொடுக்கா காலை அடிச்சுட்டு நல்லா கைய முன்ன கொடுக்க வீசி ஒரு சுத்தில விட்டு இப்படி இருக்கா திரும்பி இப்படி கையோட சாதாரண ஒரு பயிற்சியா நெண்டெல்லையில அப்படி இருக்கா ஓடி குடுக்குறாங்க. சரி, ஓடிட்டு 10 தோப்பு கண்ணம் போட போறோம். எல்லாரும் ஒரு பக்கமா போய் நிக்க போறீங்க, ஒரு பக்கமா மூளையா போய் நின்று தூர தள்ளி நின்று 10 எண்ணிக்கைக்கு தோட்ட. ரெடி? முடிந்த அளவு மூச்சை விட்டு கொண்டு கீழே இருக்கணும், மூச்சை எடுத்துக்கொண்டு எல்லாம் போடணும். சரி, ரெடி? செல்வி கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி நிக்க முடியுமா உங்களால? அல்லது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூரமா நிக்கணும், அல்லது வீடியோவை கொஞ்சம் தூரம் வைக்க வேண்டும். ஒரு முறை ரஜினிய பாருங்க, இவ்வளவு தூரத்தில் இது மாதிரி இருந்தா கொஞ்சம் இலகுவா இருக்கும் பார்க்க. இன்னும் தூரம் இருந்தா கூட பரவாயில்லை மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் பார்வைக்கு எடுத்துக்கோங்க. சரி, ரெடி? எல்லாரும் தோப்புக்கரணம் பாதவரைக்கு பிடிக்க 1 பாப்பம், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மிக்க நன்றி. சாதனை அக்கா ஒரு மூலையா திரும்பி நின்று போட வேணும். அந்த எனக்கு தெரியறீங்க தான், ஒரு பக்கவாட்டுக்கு திரும்பிட வேணும். நான் அபிராமி இருக்கா பக்கவாட்டுக்கு இருந்து செய்து காட்டுங்க. இப்படி இந்த பயிற்சி இப்படி வரும். நன்றி அபிராமி, நன்றி. அதே மாதிரி தர்மிகா நீங்களும் கவனத்தை எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. இப்ப கழுத்துக்குரிய பயிற்சி செய்ய போறோம். நல்லா கீழே குனிய போறோம், நல்லா அண்ணாந்து பார்க்க போறோம். இடுப்புல கைய வச்சு காலை சேர்த்து வச்சு நல்ல வடிவா நிமிந்து நின்று கழுத்தை மட்டும்தான் முடிக்கணும். 1 முன்னுக்கும் நல்லா பின்னுக்கும். உடம்பாடக்கூடாது. கைய நல்ல வடிவா இடுப்போட அழுத்தி இறக்கி பிடிக்கிறோம். நேர நிக்கிறோம். கீழையும் மேலையும் கீழையும் மேலையும். சரி, அதே போல இடது பக்கம் திரும்புறோம், வலது பக்கம் திரும்புறோம். நிமிந்து நிக்கிறோம், காலை சேர்த்து வச்சிருக்கிறோம், மூச்சில கவனம் செலுத்தி வச்சிருக்கிறோம். வலது பக்கம் திரும்புறோம், இடது பக்கம் திரும்புறோம். சரி, உடம்பாடாம அதே மாதிரி வலது பக்கமா வட்டமா கழுத்தை மட்டும் சுத்த போறோம். ஒரு 3 தொடக்கம் 4 எண்ணிக்கைகள் சாதாரண மூச்சில இருந்து நிமிந்து நின்று காலை சேர்த்தபடி நின்று அதை செய்ய வேண்டும். அதே மாதிரி மற்ற பக்கம் கழுத்தை சுத்த போறோம். தர்மிகாம ஒரு மூளைக்கு ஒரு பக்கவாட்டுக்கு மாறணும், பக்கவாட்டுக்கு மற்ற பக்கம் சுத்துறோம். நன்றி. கழுத்துக்குரிய அந்த கழுத்துக்குரிய பயிற்சி முடிய
கையை இறுக்கி பொத்தி பிடிச்சு ஒரு கையை இடுப்புல வச்சுட்டு உள்ளம் பெருவிரலை உள்ளுக்குள்ள வச்சு 4 விரலால மூடிட்டு இறுக்கி பொத்திட்டு அப்படியே வட்டிவா சுத்தி வர்ற முன்பக்கமாக கையை 1 ஒரு 5 எண்ணிக்கைக்கு சுத்தலாம். நன்றி. ஆறுதல் அவங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. அதே மாதிரி மற்ற பக்கம் பின்னுக்கு ஒரு 5 எண்ணிக்கைக்கு நிமிந்து நின்று வடிவா சாதாரண மூச்சில நல்ல வடிவா கவனம் எடுத்து கொஞ்சம் செய்தாலும் எங்கிட்ட உடலுக்கு தேவையானதா இருக்கும், போதுமானதா இருக்கு. சரி, முன்னுக்கு பின்னுக்கு போக பின்பு வலது கையை கொண்டு வந்து இடுப்புல அழுத்தி பிடிச்சிட்டு மற்ற இடது கையை எடுத்து விரலை முன்னுக்கு வச்சு பொத்திட்டு முன் பக்கமா வடிவா மற்ற கையை சுத்த போறோம். நிமிந்து 2 சுத்துறோம், முன் பக்கமா சுத்திட்டு அதே போல மற்ற பக்கம் பின்பக்கம் இறக்கி பிடிச்சு ஆறுதலா சாதாரண மூச்சுல செய்யணும். அதே மாதிரி எடுத்து இடது கை பெருவிரல் வலது கையால பொத்தி பிடிச்சிட்டு 2 விரல்களையும் மூடிட்டு வடிவா நீரை நீட்டிட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு மெதுவா திருப்பி விட போறோம். சாதாரண மூச்சு, மெதுவா ஆறுதலா சாதாரண மூச்சு. நல்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்ய 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 நல்லா விடுங்க. மணிக்க இதுல பார்க்கணும். மணிக்க நேர முன்னுக்கு நீட்டோடும் கைய முன்னுக்கு நல்லா ஒரு இடதவைய நீட்டுங்கோ, பெருவிரல வெளியில விடுங்கோ, வலது கையால் அதை பொத்தி பிடிங்கோ. இப்படி முன்னுக்கா நீட்டி அந்த கையில தோல் அளவுக்கே நீட்டிட்டு இப்படியே திரும்பலாம். மேலேயோ கீழேயோ இல்லாம இப்படியா இப்ப இல்ல வழி இப்படி இடது பெருவிரல் வலது கையால பொத்தி பிடிக்கிறோம். அது ஒரு பிடிப்பு. இடது பெருவிரல் அப்படியே பிடிச்சு இந்த விரலையும் மூடுறோம், அப்படியே முன்னுக்கு நீட்டுறோம். நேர முன்னுக்கு முகத்துக்கு மேல கொட்ட மறைக்க கூட முன்னுக்கு நீட்டு இப்படியே இவ்வளவு. சரி, செய்ய 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 உங்களுக்கு அது பிடிக்கும். தர்மிகாவும் செய்யும்போது மெதுவா செய்துட்டு அதே அந்த கையை கொண்டு வந்து இடுப்பில நல்ல வடிவா அழுத்தி பிடிக்கிறோம். கொஞ்சம் கால அகலமா வச்சுட்டு பெரிய வட்டம் செய்கிறோம். கழுத்துக்கு செய்தோம், கையுக்கு செய்தோம், பின்னுக்கு இந்த மாதிரி வட்டம் செய்தோம். இப்ப வயிற்றுக்குரிய வட்டம் சாதாரண மூச்சில கவனம் செலுத்தணும், மெதுவா ஆறுதலா செய்யணும். அதே மாதிரி வெற்ற பக்கம் செய்யணும். வலது பக்கம் செய்தார்கள் வலது பக்கம், இடது பக்கம் செய்தார்கள் இடது பக்கம். சிறப்பு. அதே மாதிரி அந்த கையை கொண்டு வந்து உள்ளங்கையை கொண்டு வந்து முழங்கால வைக்க, முழங்கால வச்சு கொஞ்சம் இடைவெளி வச்சுட்டு மெதுவா இருந்துட்டு நிமிந்து கொண்டு 1 2 3 4 5 6. அதே மாதிரி மற்ற பக்கம் மெதுவா 1 2 3 4 5 6. நகுலங்க போயிட்டீங்க ஒடிவாவோ, அது காலக்குரிய பயிற்சி. இப்ப நாங்க எப்பவும் போல கால விரல்ல நடப்போம் இல்லையா, அப்படி நினைக்கிறோம். முன் விரல்ல நடக்கிறோம். கையை உதாரணப்படி நடக்கலாம் அல்லது திறந்து பூட்டி சாதாரண மூச்சு. இப்ப நாங்க குதிக்கு மாற போறோம். மெதுவா விழுந்துடாம கைய உதர்னபடி குதிக்காம. அப்ப கை என்ன செய்யும் அபிராமி? திறந்து போட்டுறது. சரி, இப்ப பக்கம் பாட்டு. அப்பவும் இந்த கையை உதறவோ அல்லது திறந்து ஒட்டிக்கொள்ளுவோம், நிமிந்து நடக்கும். சரி, இப்ப உள்ளுக்கு சவட்டி கால உள்கால நல்ல வடிவா மூச்சு எடுத்து விடணும். மூச்சில கவனம் செலுத்தணும். இப்ப இடுப்பில கையை வச்சுக்கொண்டு ஒரு கால வடிவா பார்த்த கீழே வச்சிருவோம், மற்ற கால விரல்ல அடிக்கும் பிடிச்சுக்கொள்ளும். மதியாண்டி நண்டுல பிறகு மாறி மாறி செய்து பாருங்க. இப்படி வரும். ஒரு கால் கீழே பதியும், ஒரு கால் மேல. இப்படி வரும். மேல கீழ மேல கீழ. ஒரு கால் குதி விரல் வந்துச்சுன்னா மற்றது பாரமா அழுத்தி வச்சிருப்போம். கீழே வச்சுட்டு மற்றது விரல். அப்ப இப்படி வரும்.
அப்ப நின்று கொண்டு இந்த கையை இப்படி செய்யலாம். கையை நீங்க பயிற்சி பண்ண கொண்டு இப்படி ஊடுற மாதிரி. ஆனா காலங்க மாறும். சாதாரண மூச்சுல வரும். இப்ப நின்று கொண்டு இருக்க ஓடி விடுங்க, காலை தூக்கி சாதாரண மூச்சு நினைந்து நிற்கிறீங்க. வடிவ அவங்களால எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவு சொல்லுங்க. இப்ப கொஞ்சம் கால அகலமா வச்சுட்டு மெதுவா குடிஞ்சிட்டு இந்த கைய நாங்க முன்னுக்கு பின்னுக்கு நல்லா முன்னோக்கி பார்த்து குடிக்கணும். இப்படி நின்று இப்படி குடிக்க கூடாது. மெதுவா நின்றுட்டு முன்னோக்கி பார்த்து மூச்சை விட்டு கொண்டு குடிஞ்சிட்டு இங்க இங்க இதே மாதிரி செய்து விடுறது. தனிகா இன்னும் கொஞ்சம் குடியலாம். அபிராமி குடியலாம் கொஞ்சம். இப்ப நாங்க அப்படி எழும்பிட்டு கைக்கலாம் உதாரணப்படி முன்னுக்கு வளைகிறோம், அப்படியே பின்னுக்கு வளைகிறோம். வளவும் போதும் முன் வளைவு ஆறுதலா, பின் வளைவு மெதுவா 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 மெதுவா. சிறப்பு. வாழ்த்துக்கள். சரி, இப்ப நாங்க கீழே வந்தபடி கீழே வசதியா இருக்குமா? கீழே இருந்து செய்யற கீழே இருக்கிற கால நீட்டம் நல்லா உதவி கொள்றோம். சும்மா இருங்கோ. பக்கத்துல உதவி வரும்னா சிகரோடையோ ஏதோ ஒன்றோட சாஞ்சிருங்கோ, கூடிக்கொண்டிருக்கோம். நிமிந்திருங்கோ, நல்லா வருங்கோ. காலை ஒரு கட்டிட்டு எடுக்கிற ஒரு கால நேர விரல் வந்து நேரம் இவ்வளவு பின்பு நீட்டுறோம். அபிராமி செய்யும் கிட்ட எடுக்கிறோம். கைகளால் இறுக்கி பிடிக்கிறோம். இந்த நீட்டின காலின் விரல் மேல பார்க்கும், இறுக்கி பிடிக்கிறோம். மறுபடியும் கிட்ட மேல பார்க்கிறோம். இந்த காலை கூட கிட்ட எடுக்க முடியுமோ எடுத்துட்டு மேல ரெண்டு காலையும் திருப்ப நீட்டுறோம். உதவி ரெண்டு காலையும் எடுத்த வண்ணத்தை பூச்சிக்கு காலை கிட்ட எடுத்து நிமிந்திருந்து நேர பார்த்து எவ்வளவு உங்களுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு கொடுத்து காலை வண்ணத்தை பூச்சி மாதிரி செய்யணும். தரணிகா காலா பின்பு பக்கவாட்டுக்கு இங்கால மெதுவா இப்ப ஒரு கால நாங்க இப்போ முதல் செய்யறாங்க. வலது கால் முன்னுக்கு வச்சுட்டு இடது காலை அப்படியே வலது கால் குதியோட கொண்டு வந்துடுறேன். உங்களுக்கு தெரியும், இது நிமிந்து இருக்கணும். ரெண்டு முழங்காலையும் கைகப்படி நகுல் வலது கால் முன்னுக்கு, வலது காலில குதிக்காலடியில மற்ற முழங்கால வச்சுட்டு அதே போல மாறி இங்கால வந்து மற்றது மாறி நிமிந்திருக்கோணம். முழங்கைகள் முழங்காலுடைய கோணம். இனி இப்ப நாங்க நகுலாசனம் என்று நாங்க சொல்றோம். நாங்க அதுக்கு செய்யல. வலது கால கிட்ட வைக்கிறோம், இடது கால தூக்கணும். இப்படி கையை பிடிக்கிறோம், இப்படி செய்யணும். கையை பிடி நகுலாசனம் என்று சொல்லுவோம். அபிராமி இது இப்படி, இது கால் இலகுவா. இப்படி பிடிக்க கஷ்டம்னா இப்படியாவது பிடிச்சுக்கொண்டு மெதுவா இப்படி ஆடும். அதே போல அந்த காலை வச்சுட்டு இப்ப மற்ற உங்களுக்கு இவ்வளவுதான் முடியுது, இப்படித்தான் பிடிக்க முடியுதுன்னா இவ்வளவு பிடிச்சு செய்யும். இது கால் மெதுவா செய்யும். சிறப்பு.
நன்றி. அப்ப நகுலிட்டம் நான் கேட்கிற ஆசனம் உத்தான பாதாசனம் எப்படி வரும்? அவர் அந்த ஆசனம் செய்து காட்டுறோம்னா நாங்கள் அந்த 10 எண்ணிக்கைக்கு செய்யப்போம். நகுல் உத்தான பாதாசனம் எது? அப்படி படுத்து கொஞ்சம் தூக்க சிறப்பு வாழ்த்துக்கள். அவருக்கு அது சரியா தெரிஞ்சிருக்குது. நம்ம எல்லாரும் அந்த பயிற்சியை செய்யலாம். படுத்திருந்து திணிந்து படுத்திருக்கிறது, கைகளை கொஞ்சம் கீழே கொடுத்துட்டு இவ்வளவும் தூக்குற 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆறுதலா கீழே வேண்டுமா. இந்த ஆசனத்துல பெயர் என்ன ஜெயந்தி? இந்த ஆசனத்துல பெயர் உட்கட்டாசனம். உத்தான பாதாசனம். சரி, இன்னொரு தடவை செய்ய உத்தான பாதாசனம். உத்தான பாதாசனம். சரி, இன்னொரு தடவை செய்ய போறீங்க. நிமிந்து படுத்துருங்க. நிமிந்து படுத்துட்டு கைகளை கவிழ்த்து கீழே பிருஷ்டபாகத்தை கீழே கொடுங்க உதவியா. சரி, பார்வை மேல மேலே இருக்கணும். பார்வை காலை சேர்த்து வச்சிருங்க. சாதாரண மூச்சோட கொஞ்சமா தூக்கும். கொஞ்சமா கொஞ்சமா தூக்காது. ரெடி? கால் சேர்த்து 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். ஏன் ஸ்வாக்னிகா செய்யற ஹஸ்தே விளங்க இல்லையா? அல்லது படுத்திருந்துட்டு கைகளை கவிழ்த்து வச்சுட்டு காலை சேர்த்து அது கூடி போச்சு சாதிக்கா மேல கொஞ்சம் இன்னும் பதிக்கோட கீழே பதிச்சு இவ்வளவுதான். சரி சரி, இது உத்தான மணிக்கா செய்யறீங்களா? ஆமா. சரி, வாழ்த்துக்கள். எப்ப இது உத்தான பாதாசனமா இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் அரவாச நிலைக்கு தூக்கினோம். அந்த ஆசனம் என்ன பேர் சொல்லுவோம் அபிராமி? எல் வடிவில டானா வடிவில அர்த்தஹலாசனம். கெட்டிகாரி. அர்த்தஹலாசனத்துக்கு மாற போறீங்க. நிமிந்து படுத்திருக்கிறீங்க, கைகளை கீழே கொடுக்குறீங்க, காலை சேர்த்து டானா வடிவில சேர்க்கிறீங்க. பார்வை மேல இருக்க வேணும். ரெடி? 1 காலை மடிக்காம முடிக்கலாம். 2 3 முழங்கால் மடிக்காம பார்க்கணும். 4 5 6 7 8 9 10. சரி, வாழ்த்துக்கள். மெதுவா கொண்டு வந்து கீழே விட வேணும். அதுல கவனமா இருக்கணும். அபிராமி, இல்லையா கால் தொம்மண்டு விலைக்கு நோகும். இன்னொரு தடவை நிமிர்ந்து படுத்திருக்கிறீங்க, சேர்ந்து கைகளை கவிழ்த்து வச்சிருக்கிறீங்க, பிருஷ்டபாகத்தை கீழே கொடுக்குறீங்க, காலை சேர்த்து மெதுவா தூக்கி கொண்டு வர 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா காலை கொண்டே கிழவு. இது அர்த்த ஹலாசனம். உங்களுக்கு அது தெரியும். அர்த்த ஹலாசனம். வாழ்த்துக்கள் அபிராமி. அடுத்ததான் வெட்டுக்கிளிக்கு மாறணும். நிமிர்ந்து படுத்து செய்துட்டோம். இனி கவிழ்ந்து படுத்து வெட்டுக்கிளி ஆசனம். ரெடி? எல்லாரும் வெட்டுக்கிளி கவிழ்ந்து படுத்த நில, நாடி நிலத்தில காலை முண்டு கொடுத்தன்னு சொல்லுவோம். என்ன முண்டு கொடுத்து வண்டி பகுதி வயிற்று பகுதி எல்லா நிலத்திலும் இருக்கணும். மெதுவா காலை 1 நகுல் 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி ஒரு காலை மெதுவா கொண்டு கீழே விட்டுட்டு மற்ற காலுக்கு மாற்றணும். நாடி நிலத்துல முடிந்தளவு கைய பக்கவாட்டுக்கு வச்சு, நாடிய நிலத்துல வச்சு, பார்வைய மேல வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இப்ப அப்படியே புஜங்காசனத்துக்கு மாறணும்னு சொன்னா காலை நேர வச்சு புஜங்காசனத்துக்கு மாறுவோம். காலை நேர
நெஞ்சு பகுதியை மட்டும் மேல உயர்த்தி பார்வையை மேல பாருங்க. காலை சேருங்க. தர்மிகா ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. புஜங்காசனம். இதுல இருந்து அப்படியே சர்ப்பாசனத்துக்கு மாறுங்க. மெதுவா வளைஞ்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்புவாது. யாருக்கு பென்குயின் ஞாபகம் இருக்கு? பென்குயின் ஆசனம் தர்மிகா, அபிராமி, நகுல். நகுல். சரி, செல்வியந்தி நிலத்திலிருந்து செய்ய முடியுமா? அல்லது நிலத்தில இருந்து செய்ய முடியுமா? இதுல ஏதாவது ஒரு பயிற்சியில செய்ய முடியுமா உங்களுக்கு? செல்வியந்தி வணக்கம் தர்ஜினி. என்ன வணக்கம். நிலத்தில இருந்து செய்ய முடியுமா உங்களுக்கு? முயற்சி செய்து பார்க்கிறேன். நான் மற்றெல்லாம் வச்சிருக்கிறேன். ஆனா சில நேரங்களில் வயிற்றுக்குள்ள நோவும் பயம். இதுல கொஞ்சம் கவனிச்சு கொண்டு வாங்க. பார்த்துட்டு வீட்டுல செய்யும் போது கொஞ்சம் பயிற்சி எடுங்க. அப்ப உங்களுக்கு கவனிச்சு கொண்டுருங்க. நாங்க இருந்த நிலையிலையும் பயிற்சி செய்யும் போது நினைச்சு கொள்ளுங்க. கவனிங்க. உங்களால முடிஞ்சதை பெண் செய்து பார்க்கலாம். அதே மாதிரி பெண்குயின் ஆசனம். பெண்குயின் இல்ல, நின்ற நிலையா? இல்ல நகுல். ஒரு காலம் முன்னக்கு நிற்கிறது, ஒரு காலத்துக்கு நிற்றது. இவ்வளவுதான். ஓஹோ. ஆனா எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். முழங்கால் ஒரு கால் பின்னாடி நீட்டப்பட்டிருக்க. ஒரு காலம் முன்னுக்கு வச்சு பாத மேல ஒரு கை கால் அடிப்பாதத்துல, ஒரு கை வந்து முழங்கால். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி. சரி, இந்த கால் அங்க நேர நின்றுருக்கோம். வாழ்த்துக்கள் அபிராமி. வாழ்த்துக்கள் தர்மிகா. அதே மாதிரி மாறி இந்த காலை நல்லா நீட்டி இந்த காலை முன்னுக்கு வச்சு மேல பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது பெண்குயினாசனம். எவ்வளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு முயற்சி செய்வீங்க. போதும். தர்மிகாக்கு இப்படி இருக்க கஷ்டம் வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா இருந்து பழக பார்த்துடும். அபிராமி சொல்லுங்க. என்ன தர்மிகா? எனக்கு வருது. சதனியமா வடிவா பார்க்கல. முறைகாலம் வடிவ வச்சு செய்து காட்டுங்க. அபிராமியும் செய்யுங்க. ரெடி? மடிக்காம நீட்ட வேணுமா தர்மிகா? கொஞ்சம் நல்லா இது நீட்டி செய்ய வரும். மெட்டக்கால் மாத்துங்க 2 பேரும். முடிஞ்சு அவ்வளவு. மெட்ட கையை கொண்டு முழங்கையில வையுமோ தர்மிகா? மெட்டகை முழங்கை, மெட்டகை கால். சரி, மேல பாருங்க. சரி, மணியக்கா வந்ததா? சிவாஜினியக்கா வந்துச்சுன்னா இப்படி காட்டுங்க. செய்ய முடியும் மனுஷன்னா. சரி, அந்த அளவுக்கு பயிற்சி எடுங்க. வாழ்த்துக்கள். இப்ப எல்லாரும் மகராசனத்துக்கு மாற போறோம். மகராசனம் ஞாபகம் இருக்கா நகுல்? மகரம் கண் பயிற்சி செய்வோம். கண் பயிற்சி. அது மாதிரி அது குப்புறப்படுத்த நிலை. தர்மிகா, அபிராமி ரெடி? குப்புறப்படுத்த நிலை. புஜங்காசன நிலையில இருந்துட்டு காலை இங்க பின்னுக்கு எவ்வளவு விரிக்க முடியுமோ அவ்வளவுக்கு விரிக்க வேண்டாம். விரிச்சுட்டு குத்தி வச்சிருக்காம கவிழ்த்து வைக்கணும். சரி, முழங்கைய நாடியில வந்து கொடுக்கணும். அவ்வளவு. இது மகராசனம். நல்ல வடிவா கிட்ட எடுத்து வச்சுட்டு இப்படி இருந்து கொண்டு மகராசனமாகுது. கண்ணுக்குரிய பயிற்சியும் ஆகுது. ஆறுதலா மெதுவா சாதாரண மூச்சோட வலது பக்கம் இடது பக்கம் பார்வைகளை அங்கேயும் இங்கேயும், வலது இடது. காலங்க விரிச்சிருக்கிறோம், குத்தி வச்சிருக்கீல, கவிழ்த்து வச்சிருக்கிறோம், முழங்கைய ஊண்டி வச்சிருக்கிறோம், நாடியில கைய கொடுத்திருக்கிறோம். பார்வைகளை வலது இடது செய்தாங்க. இனி மேல கீழே, மேல கீழே. அப்படியே வலது பக்கத்தால சுத்தி விடணும். இந்த விழிய வந்து வலது பக்கத்தால சுத்தி விட்டுட்டு பின்பு இடது பக்கத்தால சுத்தி
மேல கீழே எவ்வளவு வேகமா உங்களுக்கு மேல கீழே பார்க்க முடியுமோ அந்த பக்கம் பார்க்கிறோம். கண்ணை நோகடிக்காம மெதுவா செய்துட்டு கண்களை மூடி சாதாரண மூச்சுல நிவர்த்தி செய்யலாம். இது என்ன ஆசனம் செய்தாங்க நகுலப்ப? மகராசனம். மகராசனம் சரியா? இதுல இருந்து இந்த பயிற்சி செய்கிறது இலக்கு. இப்படி படத்திருக்க கஷ்டம் வயிறு நோகும் என்றவங்க இருந்து கொண்டு இருக்க கதையில இருந்து நாங்க மேசையில வச்சுட்டு தான் இப்படி செய்யறாங்க. கண் பார்வைக்குரிய பயிற்சியா இருக்கிறது. சரி, வாழ்த்துக்கள். மீனாசனம், மச்சாசனம். மச்சாசனம் யாரையா? அபிராமி. மீனாசனம். காலை நல்லா முன்னுக்கு விரல நீட்டும். மச்சாசனம். இது மீனாசனம். கழுத்து பகுதியை மட்டும்தான் நிமித்துவோம். நிகாசனம் செய்வோம். நிமித்து படுத்துருவோம். ஸ்வர்ணம் செய்து எல்லாரும் கையை கவிழ்த்து ரிஷபாதத்துல கொடுக்கிறோம். காலை சேர்த்து வச்சிருக்கிறோம். எவ்வளவு நெஞ்சு பகுதியை மேல உயர்த்தி கழுத்தை திருப்பவும். அவ்வளவுதான். இவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா திருப்ப கலந்தக்கு திருப்பி கிளவித்து நெஞ்சு பகுதியை கிளவிச்சு கைகளை கீழே எடுத்து கிளால எடுத்து கலர்த்திக்கணும். இது உங்களுக்கு விளங்கி இருக்குமா? விளங்கி இருக்கா? சரி, நிமிந்து படுத்திருங்கோ. கைகளை கவிழ்த்து பிருஷ்டபாதை கீழே கொடுங்கோ. காலை சேர்த்து வச்சிருங்கோ. அப்படியே கழுத்தை திருப்பி நெஞ்சு பகுதியை மேல உயர்த்த வேணும். உயர்த்தி 1 2 சாதாரண மூச்சு, 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கழுத்தை நெஞ்சு பகுதியை கிளவிச்சு கழுத்தை கீழே விட்டு கைகளை தளர்த்துக்கணும். இது என்ன ஆசனம் செய்யறாங்க? செல்வி என்ன சொல்லுங்க பாப்போம். மீனாசனம். மகராசனம், மீனாசனம், மச்சாசனம். மச்சாசனம் சொல்லலாம். மீனாசனம் மகராசனம் என்று சொல்லுவோம். ஆனா மீனாசனம் என்று நாங்க பதிவு செய்வோம். மீனா மச்சாசனம். மச்சாசனம். மகரமா மச்சமா? மீனாசனம் மச்சாசனம் மானிக்கா. மீனாசனம் வந்து நாங்க ஏன் சொல்றோம்? மீனாசனம். இல்ல நீங்க மகரம் சொன்னீங்க. மகராசனம் அந்த நாடிக்கு கொடுத்து செய்கிறது. அதுல குழப்பம் கண்ணுக்குரிய பயிற்சி மகரம் மாதிரி. இது மச்சாசனம், மீனாசனம். மச்சாசனம் கழுத்த மேல வைக்கிறது மீனா. சரி, இப்ப பவன முத்தாசன பயிற்சி யாருக்கு நினைவு இருக்கு வாணியக்கா? பவன முத்தாசன பயிற்சி. பவன முத்தாசனம் இருந்து கொண்டானே இருந்து இப்படி இருந்தோம்தான் வரும். அதுல இருந்து ஒரு பயிற்சி ஒண்ணு செய்யும். சொல்றேன். காலை மேல வச்சு போட்டுருமா? 2 காலை மேல மேல. அத காலை வச்சுட்டு என்ன செய்வோம்? காலை சொல்றேன். காலை முழங்கால காலை வச்சுட்டு இப்படி கிட்ட எடுத்து வச்சுட்டு அந்த வயிற்று பகுதியோட அப்படி சேர்த்து வச்சுட்டு ஆடுறது. அது வந்து நாங்க அபிராமி ஒருக்க செய்து காட்டுங்க. எப்படி என்றால் அபிராமி பவனமுத்தாசன பயிற்சி ஒருக்க செய்யுங்க பாப்போம். செய்து காட்டுங்க. ஆடுறது காலை கிட்ட எடுத்து வயிற்று பகுதியை இழுத்து பிடிச்சிட்டு இது வராது நமக்கு. சரி, இதை நாங்க செய்யறோம்னா சில பேருக்கு இப்படி வராது அபிராமி. அதே மாதிரி அந்த சுண்டு விரல் இருக்குல்ல அபிராமி, அந்த விரலை இப்படி பிடிச்சு பிடிங்க. கொழுக்கி பெருவிரலும் அப்படியே பிடிச்சாடுறதும் இலகும். அப்படியே பிடிச்சு ஆடி பாருங்க. காலை மேல எவ்வளவு கொண்டு போக முடியுமோ அப்படியும் கொண்டு போகலாம். இதுல இது உங்களுக்கு வசதியோ அதை செய்யலாம். தர்ணையாக்கு விளங்கினதோ? சரி, முயற்சி செய்வோம். சரி, இப்ப நாங்க முதல்ல இப்படி காலக்கிட்ட எடுத்து வைக்கிட்டு இவ்வளவும் செய்வோம். இது ஒன்று. இது மாதிரி ஒவ்வொரு நாளும் நாங்க செய்தோம்டா எவ்வளவோ நல்லா வயிற்று பகுதி, அடி வயிற்று பகுதி எல்லாரும் இப்படி இருக்க நிமிந்து இருப்போம். இப்படி இங்க கூணக்கூடாது.
நிமிந்து வயிற்று பகுதியோட இந்த காலை இழுத்து வச்சுட்டு எவ்வளவு கொண்டு போக முடியுமோ அவ்வளவுக்கு கொண்டு வந்து உன்னி கொண்டு வர சாதாரண மூச்சு. அவ்வளவுதான். இந்த காலை வந்து விரலை பிடிச்சு ஆடுறா 2 விரலை பிடிச்சிங்கன்னா சில பேருக்கு சுகமா இருக்கும். இந்த விரலை கொண்டு வந்து இப்படி இங்க பண்ணலாம், அப்படி கொண்டு வர. அது உங்களுடைய பயிற்சி வீட்டை கேட்க செய்து பழகிக்கும். நல்ல இலகுவா வந்து பின்னுக்கு வந்து முட்டுவான். ஆனா தூணை நிறுத்தி வச்சு போட்டுதான் தெரியும். இதெல்லாம் நல்ல ஒரு பயிற்சி. அபிராமி செய்து காட்டுவீங்களா? விரல் அப்படி பிடிச்சிட்டு பின்னுக்கு கொண்டு வர மாதிரி, பின்னுக்கு கொண்டு வந்து அங்க அந்த பயிற்சிக்கு வந்து பின்னுக்கு வர. அதை வேகமா செய்யும் போது அந்த பயிற்சிக்குள்ள கொண்டு வரலாம். நினைக்கிறேன் மணிக்காக்கு இது கஷ்டம் சொல்றீங்க. இது கஷ்டமா? சரி, அது பரவாயில்லை. ஆனா முயன்ற அளவு நம்மள மெதுவா ஆடிக்கொள்ளலாம். வெட்டில இருந்து கூட நல்ல நல்ல மெத்த கொஞ்சம் இதா இருந்தா கூட நாங்க இப்படி இருந்து கொண்டுட்டு உழவு மாடினா கூட காணும். உழவு மாடிட்டு இப்படி எழுப்பினாலே காணும். இதே நாங்க சில விட உண்ணி இழக்க முடியாம இருப்போம். இப்படி நிமிந்து இருந்துட்டு ஒரு காப்பீட்டுக்கு போய் இப்படி வந்துட்டோம்னா மெதுவா கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா செய்ய அதுங்களுக்கு வேணும். சரி, இப்ப நாங்க மூச்சு பயிற்சிக்கு செய்வோமா? ரெடி? மூச்சு பயிற்சி வச்சிராசனத்துக்கு வருவோம். முதல்ல அப்படி வச்சிராசனம். நிமிந்திருக்கிறோம், குதிக்கால் சேர்க்கிறோம், முழங்கால் 2 சேர்த்திருக்கணும். திறனைக்கால் பக்கவாட்டுக்கு திரும்புவோம். நல்ல வடிவா நிமிந்திருவோம். மேல கைய கொண்டு போய் மூச்சு கொண்டு போறோம். மூச்சு நிறைய இழுக்கிறோம். கீழே வரைக்கும் நிறைய மூச்சை வெளியில தாண்டுறோம். அவ்வளவுதான். அமைதியா இருந்து கண்ணை மூடிக்கொண்டு செய்யும்போது 1 2 4 5 6. சரி, தர்ணிகா முதல்ல இரும்போ கொஞ்சம் இது கஷ்டமா இருக்கா? தர்ணிகா கிட்ட இருக்க. ஓகே, அப்ப சுகாசனத்துக்கு வாங்க. மெதுவா சுகாசனம். அரை பத்மாசனத்துக்கு போடுங்க ஒரு அருங்கால. சரி, இப்ப இருங்கோ நிமிந்து. இப்ப இது இருக்க முடியுமா உங்களுக்கு? சரி, கொஞ்சம் பயிற்சி எடுங்க. ஆனா கூட வச்சிராசனத்துல இருந்தாலும் செய்ய வேணும். நீங்க வரும் காலங்கள்ல இப்படி இருந்து பயிற்சி எடுங்க. இப்படி இருக்க பழகிறதே பெரிய விஷயம். 3ஆ உடலை மடிக்கலாம். இப்ப இப்படி இருந்து செய்யற மாதிரி பாருங்க. இன்னொரு தடவை எண்ணிக்க நீங்க இதுல இருந்து செய்து பாருங்க. முதல்ல மேல அப்படி கொண்டு போற நிறைய மூச்சை நீர பக்கவாட்டு இழுத்து வெளியில தாக்குறது. 1 2 3 4 5. சரி, இவ்வளவுக்கு இப்படி போக நிறைய மூச்சு உள்ளுக்கு வெளியில வேகமா தள்ளுறது. சரி, இப்ப நாங்க இந்த பெருவிரலையும் பெரிய விரலையும் நடுவிரல் அது 2ஐயும் உள்ளுக்க மடிச்சுட்டு கட்ட விரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்த போறோம். ஒரு மூக்காலையை இடது பக்கத்தாலையை எடுத்து இடது பக்கத்தாலையை வெளியில வர்றது. வலது பக்கத்தாலையை மூச்சு எடுத்து உள்ளுக்கு எடுத்துட்டு வலது பக்கத்தாலையை வெளியில. அவ்வளவுதான். இடது கை சின்முத்திரை பிடிக்கலாம் அல்லது மடியில வச்சிருக்கலாம். ரெடி அபிராமி? வச்சிராசனம். இடது கை மடியில சின்முத்திரை, வலது கை முத்திரை பிடிச்சு இடது மூக்கால நிறைய மூச்சு இழுக்கிறோம். வலது பக்க மூக்க அடைச்சு வச்சிருக்கிறோம். அப்படியே இடது பக்கத்தால வெளியில வரும். இடது பக்க மூக்க மோதிர விரலால கொத்தி பிடிச்சு கொண்டு வலது பக்க மூக்க திறந்து நிறைய மூச்சு உள்ள கிடக்கிறோம். பிறகு அந்த மூக்கு துவாரத்தாலேயே மெதுவா வெளியில வருது. கண்ணை மூடி இருக்கிறோம். கழுத்து மணிவிடக்கூடாது. வச்சிராசனத்துல இருக்கிறோம். மாறி மாறி செய்ய. இப்ப நாங்க வலது பக்கத்தாலையை எடுத்து வலது பக்கத்தாலையை விட்டுட்டாங்க. இடது பக்கத்தாலையை எடுத்து இடது பக்கத்தால. இப்ப இடது பக்கத்தால
மூச்செடுத்து வலது பக்கத்தால விடுவோம். வலது பக்கத்தால மூச்செடுத்து இடது பக்கத்தால விடுவோம். மெதுவா நிமிர்ந்திருந்து கண்ணை மூடி ஆறுதலா விரலை பயன்படுத்தி இடது மூக்கால எடுத்துட்டு அதை மூடிக்கொண்டு வலது மூக்கால மெதுவா வெளியில வருது. இப்ப வலது மூக்கால சுவாசத்தை எடுக்கிறோம். அதான் அடைக்கிற ஒரு பக்கத்தை இடது பக்க மூக்கால வெளியில வருவோம். இப்ப மாறி மாறி செய்ய போறோம். நிமிர்ந்திருந்து செய்யணும், கழுத்து மடிக்காம செய்யணும், கண்ணை மூடிக்கொண்டிருந்து செய்யணும். இது ஒரு நல்ல ஒரு பயிற்சி. நீங்க நிறைய பயிற்சி ஒவ்வொரு செய்தீங்கன்னா அவ்வளவு பிரயோசனமா இருக்கு, அவ்வளவு பயணம் கிடைக்கும். இப்ப படலொருப்போட பேசுறீங்க. நிமிர்ந்திருந்து கண்களை மூடி எல்லாரும் வஜ்ராசனம், தரணிகா சுகாசனம். நிமிர்ந்திருக்கிறோம், மடியில கைய வச்சிருக்கலாம், நல்லது சின்முத்திரை பிடிக்கலாம். உங்களோட உடல் உறுப்போட பேசுறதுக்குரிய நேரம். நகுல முடியாமோ எல்லா உடல் உறுப்பையும் நினைச்சு கொள்ளுமோ, மனசால் நினைச்சு கொள்ளுமோ. நல்ல வார்த்தைகளால நீங்க உங்களோட பேச போறீங்க, அது யாருக்கும் கேட்காது. நல்ல உற்சாகத்தை கொடுத்து கொள்ளுங்க வார்த்தைகளால. நீங்கள் உங்களுக்கு தரணிக்கா சின்மத்திரை பிடிச்சு கொள்ளுங்க, இப்படி கையை வச்சிருங்க, நீட்டி இறுக்கி பிடிக்க கூடாது. லொக்கரா நகல முனைஞ்சிருங்க, கண்களை மூடி. நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன், நான் நல்ல கெட்டிக்காரன். இந்த நாள் மாதிரி எல்லா நாளும் எனக்கு நல்ல சந்தோஷமா நல்ல நாளா கொண்டு வர முடியும், என்னால முடியும், நான் அதை விரும்பி செய்வேன். நான் செய்யற பயிற்சிகள் எனக்கு ஒத்து வர வேண்டும், என்னால முயன்ற பயிற்சிகள் தினமும் செய்வேன் என்ற எண்ணங்களோட குதிக்கால இருந்து ஒவ்வொரு உடல் உறுப்பா மனசால நினைச்சுக்கொள்ளுங்க. சாதாரண மூச்சில் இருப்பீங்க, கண்களை மூடி இருப்பீங்க, சின்முத்திரை பிடிச்சிருப்பீங்க. குதிக்கால், கணுக்கால், அப்படியே முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதிகள், தொடைப்பகுதி, பிருஷ்டபாகம், தண்டுவடம், நாடி, அதில் உள்ள இந்த உள்ளுறுப்புகள், வெளியுறுப்புகள், முதுகு பக்கம், அப்படியே புஜங்கள், கைகள், முழங்கைகள், எங்களுடைய உள்ளங்கைகள், விரல்கள், நகங்கள், அதோடு எல்லா நாடி நரம்புகள் எல்லாவற்றையும் நினைத்து அப்படியே பிறடி எங்களுடைய தலைப்பகுதி, எங்களுடைய உச்சி, தலையில் உள்ள உள்ளுறுப்புகள் அத்தனையும் அமைதியா ஆழமா நினைத்து நெற்றி, புருவம், கன்னம், கண்கள், விழிகள், தாடி, மூக்குத்துவாரங்கள், வாய், எங்களுடைய பற்கள், நாடி, நாக்கு, உள்நாக்கு, கன்னங்கள், கழுத்து பகுதி, எங்களுடைய இருகாதுகள், அப்படியே கழுத்து முன்பகுதி, உள்ளுறுப்புகள், நெஞ்சு பகுதி, எங்களுடைய மார்பகங்கள், வயிற்று பகுதி, வயிற்று நெஞ்சு உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் அப்படியே நினைத்து நம்மளுடைய தொடைப்பகுதி, முழங்கால்கள், அப்படி முன்கால்கள், கணுக்கால்கள், அப்படியே பாதம், கால், விரல்கள் எல்லாம் ஒவ்வொன்றா நினைத்து என்னுடைய எல்லா உடல் உறுப்புகளும் நல்ல உற்சாகமா இருக்கு, நல்லா ஆரோக்கியமா இருக்கு, நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல வலியோ நோவோ இருந்தா அதை என்னை விட்டு போயிட வேணும் என்று சொல்லி அந்த பெருவிரலை ஆட்டி வெளியே தள்ளி விட்டுருவோம். அப்படி இல்லைன்றாலும் என்னால அதை மாற்றி என்னால நிவர்த்தி செய்ய முடியும், என்னால நான் அதை செய்வேன் என்று சொல்லி எங்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் அமைதியா கண்ண மூடி யோசித்தபடியே நிறைவாக இந்த உள்ளங்கைகள் இரண்டையும் எடுத்து உள்ளங்கைகள், அந்த உள்ளங்கை மட்டும்தான் கண்களுக்கு மேல ஒற்றவர், கண்களுக்கு மேல ஒற்றி இரண்டாவது தடவையாக அதையும் நிமிர்ந்திருந்து வடிவா செய்தால் நல்ல சூடு விரம் கண்களுக்கு மேல ஒற்றும் போது அது இதமா இருக்கும். நிறைவாக ஒற்றி ஓடிவந்து இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் எளியவர்களுக்கும் பாமகத்திற்கும் நன்றி கூறி எல்லாரும் நீங்க வடிவா செய்திருந்தீங்க, சிறப்பா செய்திருந்தீங்க. பயிற்சி செய்யுங்க. தரும் சனிக்கிழமை எல்லோரும் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நிகழ்வுகளையும் அறிய தாருங்கள் என்று கேட்டு தளத்துக்கு நன்றி கூறி உங்கள் எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறி மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஆசிரியர் தர்ஷினிக்கு உங்களுக்கு சிறப்பான வாழ்த்து, நல்ல பயிற்சி, குரு பயிற்சி. நன்றி எல்லாருக்கும் நன்றி. சிறப்பான வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ரஜினி.
நன்றி நன்றி சிறப்பு எல்லோருக்குமே Atika நன்றி. Tajini Mami. நன்றி அபிராமி, நன்றி நகுல், நன்றி தன்னிகா. எதுவும் சொல்ல வாசலாக இருந்த தகவல்கள் சொல்லிக் கொள்ளலாம். இது நான் வணக்கம் தர்ஷினி. சொல்லுங்க. வெள்ளை உடுப்பல டிஷர்ட் போட சொல்லுங்க மேல அவர் சொல்லுவார் வெயிட் எல்லாரும் வெள்ளை உடுப்பு வெள்ளை டிஷர்ட்டும் அது ஒரு பெரிய உடுப்பா இருக்க வேண்டும். தூர தள்ளி கூடிய அளவு இப்ப என்ன பாக்குறீங்கன்னா எந்த அளவு இடைவெளியில இருந்தோம்னா அதுக்குரிய ஒத்திசைவு தந்தாலே அந்த விளாசரம் அல்லது எங்களை கிட்ட இருந்து செய்யணும்னா இந்த இதுவும் தெரியாது. பயிற்சிகள் தூரையை போலும் அதிலும் ராஜினி அவர்கள் இருக்கிற மாதிரி இருட்டுக்கையும் இருக்கக்கூடாது. முகம் தெரிய வரும், வெளிச்சம் இல்லை, அந்த பக்கம் வெளிச்சம் இல்லை, தெரியுது வெளிச்சம் போதாது, தூரை இருக்கிற மாதிரி பார்த்துக் கொள்ளணும். நகுல் சரியான அமைப்பில் இருக்கிறவர், அபிராமியும் அதை சரியா கையாளுறவர். அந்த ஆசனங்கள் செய்யும் போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. அல்லது இப்ப நான் இருக்கிற அளவு தூர அளவுல வச்சிருந்து வெள்ளை உடுப்பு தலைமுடி எல்லாத்தையும் கூட்டி கட்டி ஒரு பொட்டு உங்களுக்கு விருப்பம் வந்தா திருநூறு, நீங்க திருநூறு அனுபவம் கட்டாயம் வந்து இல்லை, இது எல்லாருக்கும் பொதுவானது. அதனால அப்படி இணைந்து நேரத்துக்கு இணைஞ்சு கொள்ளுங்க. ஒரு முறை நாங்கள் பேசிக்கொள்ளலாம் அதை பற்றி. அந்த தூர வைக்க சொல்லுங்க. வணக்கம் தர்ஷினி. வணக்கம். நான் மர ஆசனம் செய்ய வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன். ஆனா அதுக்கு ஒற்றை கால் நின்றோடி மற்ற கால் அந்த பாதம் மற்ற காலோட அப்படியே முட்டுனா சரிதான். 10 தரமா கூட செய்யணுமா? இல்ல அது உங்களுடைய ஆசனம் செல்வி 10 எண்ணிக்கைக்கு எல்லாம் செய்து விட்டு கையை கும்பிட்டபடி அது ஒரு தடவை நீங்கள் காட்டுங்க. முழங்கால் இல்ல மர ஆசனம் இப்படி நாங்க நிக்கிறோம். இந்த காலை முன் பக்கத்துக்கு மணிக்கிறோம், முன்னுக்கு வைக்கிறோம், முன்பக்கம். இந்த அளவுக்கு பாக்குறேன். ஓகே, முடிஞ்சு. ஆனா உங்களுக்கு அது வெரைட்டி இப்படி வையும். எனக்கு இப்படி என்றா லேசா இருக்கும். முழங்கால வையும், முன்னுக்கு தள்ளாம பக்கத்துக்கு. ஓகே, நான் நினைச்சேன் அந்த பாதம் மற்ற கால் மற்ற முழங்காலோட முட்டோடும். முன்னுக்கு மடிப்போம். மரத்துக்கு மட்டும் முன்னுக்கு இருக்கு, பாதம் முன்னுக்கு இருக்கும். இந்த காலம் தொடப்பகுதிக்கு இடையில உள்ளுக்குள்ளேயா வைக்கணும். வச்சுட்டு கும்பிட்டபடி அப்படி அது காதோர முடிவிடும். அப்படி இடுகளாடி கூட விளத்துக்கு நீங்க பிடிக்கலாம். ஓரளவுக்கு செய்ய முடியும் இப்படி. ஓகே, அதுதான். அதுல முடியல எவ்வளவுதான் முடியும்னா நீங்க இப்படி வையுங்க சொல்லி இப்படி வச்சு போடுவோம். இது அல்லது நாங்க சொன்னாங்க நகுல் ஆரம்பத்துல இப்படித்தான் சேர்ந்தீங்க, நகுல் சேர்ந்தீங்க விடத்தை வைக்கிறீங்க தெரியுமா? காலை இப்படி வச்சுதான் செய்வார் நகுல் முதல் ஆரம்பத்துல. அல்லது இவ்வளவுதான் வைப்பார். அது மாதிரி எனக்கு என்னண்டா கண்டினி அதை நான் எழுதுனதை நீங்க திருத்தி விட்ட. நீங்கள் அந்த சலன ஆசனம் ஒரு இதா இருக்கும், தலையில கை வைக்கிறது அதே இருக்கா எனக்கு இப்படி என்றது இருக்கா சொன்னா சலபாசனம் தான் நான் உங்களை திருத்திடுவேன். நீங்க சலனா போட்டுனீங்க, அது சலபாசனம். சலபாசனம் இது இப்படி படுத்திருந்து கைகளை கீழே பொத்தி பிடிச்சிட்டு அடி வயிற்று பகுதிக்கு கீழே பிடிச்சிட்டு நாடிய கீழே வச்சு காலை சேர்த்து பின்னுக்கு தூக்குறது. இது சலபாசனம். ஆனா நான் சொன்னது அது இல்ல தர்ஷினி. இது இப்படி தலைக்கு கைய புடிச்சு காலை இப்படி ஆனந்த சயனாசனம். அவர் ஆனந்த சயனாசனம். ஆனந்த சயனாசனம். சரி 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 இப்படி அது நேரப்படுத்திருக்கோம். சாஜினிகா இப்படி நேரப்படுத்திருக்கிறோம், கைய முன்னுக்கு வச்சிருக்கிறோம். இது நீங்களே தான் நேரா பார்க்கணும். அது சில வேலை முன்னுக்கு வேற பின்னுக்கு வேற மாதிரி இப்படி படுத்திருந்துட்டு தான் இந்த வலது கையில சுண்டி விரல் எடுத்து பெருவிரலை எடுத்து இங்க மேல தூக்கணும். அது கால் மடிக்காம. இது ஆனந்த சயனாசனம். இதுதான் நான் சொன்னேன். கை இந்த தலைக்கு கொடுத்துட்டு நேர இருக்கிற மாதிரி, உடல் நேர இருக்கிற போல கைய முன்னுக்கு வச்சிருந்து இது பயிற்சி எடுக்கிறேன்னா இப்படி செய்ய 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 செல்வி ஒரு நேரம் உங்களுக்கு இப்படி பிடிச்சிட்டு இப்படி தூக்கக்கூடிய மாதிரி உடனே முன்னுக்கா பிடிச்சு எவ்வளவுக்கு செய்ய முடியுமா அது. ஆனா செய்முறையில இது செய்து காட்டுறீங்கன்னு கொஞ்சம் தெரிய வேணும். தெரியக்கையும் கிட்டவாயும் தெரியக்கூடாது. எல்லாரும் டிவியில அதை கொஞ்சம் கவனித்து எடுப்போமா. நன்றி.
சரி. இதான் நான் சொன்ன ஆசனமா ஆனந்த சயனாசனம். நீங்க ஆனந்த சலம் ஆனந்த ஆனந்த சயனாசனம். சயனம் நித்திர ஓடுறது ஆனந்த சயனாசனம். சயனம். இளையவர்களும் என்னென்ன ஆசனங்களோட நீங்க செய்ய போறீங்க, இல்ல என்ன ஐடியா இருக்குது சொல்லி எழுதிக்கொள்ளுங்க. நிச்சயம் இணைந்து கொள்ள முடியும் தானே. இது அபிராமி, நகுல், தர்மிகா மெசேஜ்ல போட்டு சொல்லுங்க. தர்மிகா நான் மெசேஜ்ல போட்டு விடுறேன். சரி சரி, பார்க்கிறேன். அபிராமி உங்களுடைய பக்கம் ஓகே இருக்கு. ஓகே சரி. நகுல் சரி. அப்போ நெய்திரி அக்காவுக்கு பரம்பராரிய குடும்பம். நெய்திரி அக்கா மாறுறவர் அவர் இன்னைக்கு வேலை வழியா அப்படின்னா நிச்சயம் பார்ப்பாரு நினைக்கிறதா. சிறப்பிப்போம் மணியக்கா. உங்களுடைய பக்கம் என்னது சொல்லுங்க மணியக்கா. ஒரு கேள்வி, நீங்கள் இந்த பழைய யோகா குரூப் தானே இதுல போட்டுக்கிறீங்க, அது குழப்பத்தை உண்டாக்கும் மக்களுக்கு. அப்படின்னா ஃபுல்லா நீங்க டிலீட் பண்ணி போட்டு, ஏனண்டா அந்த முதல் அறிவிப்பாளர்கள் இப்ப பலர் இதுல வாரதும் இல்லை தானே, அவர்கள் தேவையில்லாம கிடக்குது. அப்புறம் அது குழப்பத்தை உண்டு பண்ணோம். நான் காலையில யோசிச்சுட்டு இந்த ஜனங்களை இதுல வாரதுல என் பேர் கிடக்குதுன்னு யோசிச்சு நான் நீங்க அந்த ஃபுல்லா டிலீட் பண்ணி 200வது பொன்மாலைப்படுதல் போட்டு நான் புது குரூப் செய்யுங்க. ஏன்னா அதுல தேவையில்லாதாக்கள் எல்லாம் கிடக்குது. உண்மை இல்லை. தர்ணிகாவுக்கு நான் நினைக்கிறேன் இருக்குமென்று. நாங்கள் உங்களால் அதை இணைச்சு கொள்ள முடியுமா? 200வது பொன்மாலை பொழுதுக்கு ஒரு குரூப் ஒன்று போடுவோமா? நாங்கள் இதுல இணைகிறவர்களை இணைச்சு கொள்ள முடியுமா? எனக்கு கல்லூரோட நம்பர் இல்ல. சரி, ஆமாட்டா. அப்ப நான் பாக்குறேன். ஓகே, அக்கா அபிராமி நகுல் தான் இருக்கிறோம். சரி வணிக, நான் அந்த குரூப்ல இதை போட்டு செய்தீங்கன்னா அது குழப்பம் இல்லாம இருக்கும். சரி, ஓகே, அதை நான் செய்யறேன். மற்றபடி உங்களுடைய பக்கம் செய்து காட்ட முடியும் தானே வணிகா? உங்களுக்கு அத்தகடியாசனம் தெரியும். கேள்விகள் இருந்தாலும் கேள்விகளோட கூட்டினளவு எவ்வளவு சின்னதா கொண்டு போக முடியுமோ கொண்டு போகலாம். செல்லியண்டி உங்களுடைய பக்கமா நீங்க எப்படி நின்று செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் தூர நின்றுதான் செய்ய வேண்டும். அதான் நான் இது அந்த கதையை எடுத்து போட்டு கீழே மற்ற போட்டுட்டு செய்யறேன். சரி, ஓகே. செட்டியில இருந்தாலும் செய்யறேன். நான் கூடுதலாக நான் முயற்சி செய்யறேன், மற்ற போட்டு செய்து காட்டி போயிடும். இருந்து கதைக்கும் போது நீங்க சொல்ல வந்தீங்கன்னா இப்படி வந்திருந்து சொல்லலாம். செய்து காட்டி ஓரளவு தூரம் செய்தோம்னா கொஞ்சம் தெரியும். மற்ற கேள்வி பதில்கள் ஆகாசம் இருக்கா? செய்யலாம் தான். நீங்க ஒரு இளையவர் கை கொடுத்தால் அது இன்னும் விளைவா முடியும் நினைக்கிறேன். பார்ப்போம். செய்யலாம் நினைக்கிறேன். விரும்பினா செய்யலாம் தான். வேகமா கொண்டு போவோம் மேடம். 3 இளையவர்களும் இந்த பக்கமே இல்லாம மாதிரி இருக்குது. இல்ல, ஆமா, இப்ப கூட எங்களோட இல்ல, இப்பவும் இல்ல. ஆனால் செல்வியந்தி, சுவாதினி அக்கா, வாணியக்கா எப்படின்னா ஒரு பயிற்சியும் செய்து கொள்ளும். நிறைய பயிற்சி செய்திருக்கிறோம் செல்வியந்தி. சில பயிற்சி தான் சிலருக்கு ஒத்து வரும். அதே மாதிரி ஆசனம், சில ஆசனம் தான் சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. அது மாதிரி ஒவ்வொரு பயிற்சியும் செய்து கொள்ளும். அதோட இப்ப கயிறு அடிக்கிறதோ அல்லது குடிச்சு எழும்புறதோ அப்படியேதான் புதியில நடக்கிறதோ ஓரளவுக்கு செய்ய முடியும். இப்ப நான் அதுல ஏதாவது ஒரு பயிற்சிய ஒரு 5 எண்ணிக்கைக்கு அது எப்படி இருந்து ஆறுதலா செய்யலாம். சில வேளை நீங்க சொல்ற விதம் பார்த்து கொண்டிருக்கிற ஆளுக்கு இதை செய்ய இலகுவாயிருக்கு. எல்லாரும் சொல்றது சரியா வராது. செல்லியந்தி வந்து இதுக்கு இப்படி வேறவோ இப்படி இருவோ இதை செய்ய மாட்டேங்க அதையும் முயற்சி செய்யணும். அப்ப அந்த ஒரு பயிற்சியையும் நாங்க கொடுப்போம். ஒரு பயிற்சியும் ஒரு ஆசனம். அதோட உங்கள்ட்ட இன்னொரு வேண்டுகோள், 2 நிமிஷம் முடியேறணும். யோகாசனம் நீங்க செய்ததால எடுத்த நன்மைகள் என்ன, எவ்வளவு ஆரம்பத்தை செய்யறீங்க, செய்தா நல்லமென்று எவ்வளவு நினைக்கிறீங்க, அல்ல அறிஞ்சிருக்கிறீங்க, ஆனா இப்ப நீங்க பயன்படுத்துறீங்க. 2 நிமிடங்கள் சொல்ல வேணுமா? என்ன சொன்னவர்? 2 நிமிஷங்கள் ஒரு எறும்பு செய்வார்கள் இல்ல என்னுடைய நாங்க அடையிற பயன் என்ன, அதை செய்தா இனி பெருமை நாங்கள் பெற்ற பயன் என்ன, அதனால பெறப்போற பயன் என்ன, இவ்வளவு நாளும் செய்யாமல் இருந்த தவறு என்னன்னு கூட நீங்க சொல்லலாம். எல்லாத்தையும் 2 நிமிஷம் குறிப்பிட சொன்னீங்க. அத நேரத்தை ஒதுக்கி குறைவான நேரமாக்கும். எவ்வளவு சின்னதா வர முடியுமோ அவங்க பொன்மாலை பொழுது அவளுக்குள்ள கொண்டு வந்தா நல்லா. நன்றி வாடிக்கா, மிக்க நன்றி. இந்த நேரத்துக்கு இணைந்து கொள்ளுவோம், சிறப்பித்துக் கொள்வோம். நிறைய பேர் அழையுவோம், கூப்பிடுவோம், செய்வோம். சரி, நன்றி. அபிராமி சொல்லி நமஸ்காரத்தோட ரெடி ஆகும். சிறப்பு, மிக்க நன்றி. வணக்கம். மலையூர் யோகா வருகின்றது. ஆசிரியர் யோகா தர்ஜினி சண்முகராஜன் அவர்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றியும் வணக்கம். வணக்கம்.